கடந்த 48 மணி நேரத்தில் தமிழகத்தில் என்ன நிகழ்வு ஏற்பட்டது என்று பட்டியலிட்டு சொல்றேன். செங்கல்பட்டில் திமுக கொடி கட்டிய தரிகட்ட கார் மோதி கர்ப்பிணி பெண் பலி. கோவையில நகைக்காக மூதாட்டி கை கால் வெட்டப்பட்டு கொலை. சென்னை ராயப்பேட்டையில வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் சீரடியில் அத்துமீறிய காவலர். மதுரையில போதை ஆசாமியில் கல்லூரி பேருந்தை தாக்கி அட்டுழியம், மாணவிகள் அலறல். கொடுங்கையூர் எழில் நகரில் 3 வீடுகளில் உள்ள புகுந்து பாலியல் சீண்டல் ஈடுபட்ட மர்ம நபர்கள். மானாமதுரையில ஆகேஷ் என்னும் இளைஞர்கள் காவல் மரணம். குமராபாளையத்தில் பக்கத்துல தெருவில் விளையாடிட்டு இருந்த 7 வயது சிறுமி பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டு உயிருக்கு போராடி வராங்க. சிவகங்கை வீடு மொட்டை மாடியில கழுத்தறுக்கப்பட்டு ஆட்டோ ஓட்டுநர் படுகொலை. இப்படி கொடுமையெல்லாம் இவர் ஆட்சியிலே நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் கொடுமையான ஆட்சி தேவையா? 5 நாளுக்கு முந்தி நாங்குநேரியில இந்த கஞ்சா போதை ஆசாமிகள் ரோட்டில் இருந்தவெல்லாம் 2 பேரை வெட்டி பல பேரை அடிச்சு காயப்படுத்தி இன்றைக்கு மருத்துவமனையில் இருக்கிறாங்க. காயப்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க 2 பேர். பிறகு 2 நாளைக்கு முந்தி சிவகங்கையில ரோட்ல போறவங்க எல்லாம் கஞ்சா போதை ஆசாமிகள் 2 சக்கரத்தில் வாகனத்தில் வந்து அடித்து நொறுக்கி மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி தேவைங்களா?